ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஏன் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன்னா, கரெக்டாக 12 மணி ஆகுது. 12 மணிக்கு நான் காந்தலூருங்கிற வில்லேஜில் வந்து நான் இருக்கிறேன். இந்த காந்தலூரில் ஒரு சூப்பரான ஒரு 3 பெட்ரூம் வில்லா அண்ட் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லாவை பார்த்துன்னா கம்ப்ளீட் வீடியோ தான். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். இங்கேருந்து அதாவது காந்தலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்குது. மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டம், பட் வெயில் காலத்தில் இந்த ஏரியா செம்மையாக இருக்குங்க. இப்போ அந்த வில்லாக்கு ஃப்ரெண்டில் நான் நிற்கிறேன். ஸோ இந்த வில்லாவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற தகவலை நீங்கள் எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் வந்து அக்கமடேட் பண்ண முடியும், எப்படி உங்களோட பிளானை மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரண்ட் வியூ. அதாவது இந்த டைரெக்ஷன்லேருந்து இதிலேருந்து நம்ம வரணும். இப்போ மழை காலம் முடிஞ்ச தருணம் இருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் கிடக்குதுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மழை காலம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சீசன் டைமில் வரும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இப்படியே வந்தோம்னா ஓகே, இதுதான் பார்க்கிங் ஏரியா. இதுதான் நம்மளோட பார்க்கிங் ஏரியா. இது மட்டும் கிடையாது, ஒரு கார்லாம் வந்துச்சுன்னா இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா அந்த மேலே ஏறி அங்கேயும் நம்ம பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ நம்ம கீழேருந்து மெயின் ரோட்லேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறது இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வில்லா, இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வில்லா. அதாவது 2 பெட்ரூம் வில்லா, மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வில்லா இருக்குது. அந்த சைடில் இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் லக்ஸூரியஸ் வில்லா, கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸான வில்லான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் வீடியோ பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இது 12 மணி ஆனாலுமே இங்கே வெயில் இல்லைங்க. இன்றைக்கி செம்மையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஓகே, நான் சொன்னேன் இல்லையா பார்க்கிங் ஏரியா, நம்ம காரில் ஒரு காரு 2 கார் கூட இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கு இங்கேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வில்லா நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்ல பூச்செடிகளோட அழகாக மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி தான். ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் நாள் தான் இருக்கும், ஒரு 2 months அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வில்லாக்குள்ளே ஏறும். 2 பெட்ரூம் வில்லா. இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது, ஒரு லிவிங் ரூமு. லிவிங் ரூம்லேயுமே ஒரு அட்டாச்டு டிவி இருக்குது. பின்ன இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெட்ஸ்க்கு வேண்டி வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு கிச்சன் கேட்குறவங்களுக்கு கிச்சன் கொடுப்பாங்க, பட் அது இங்கே வச்சு கொடுக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு டீ காஃபி போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். கிச்சன் உங்களுக்கு வேணும்னா மேலே செப்பரேட்டாக இருக்குது, அதோட வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது ஒரு பெட்ரூமுங்க. ஆக்சுவலி 3 பேர் படுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு காட்டு. பின்ன இங்கே ஒரு பால்கனி இருக்குது, பால்கனி வியூ. இதில் ஒரு சிட் அவுட்டு, பால்கனி வியூ பாருங்கள். நல்ல காமாக பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான காட்டேஜ்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த ரூமில் டிவி இருக்கான்னு கேட்பீங்க, பட் டிவி இல்லை. லிவிங் ரூமில் மட்டும்தான் டிவி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கப்போர்டு, பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் வெளியிலே ஒரு சின்ன மினி சிட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளியில் போனோம்னா அங்கேயும் நம்ம உட்காந்துக்கலாம், கதை பேசலாம், டீ சாப்பிட்லாம். ஓகே, இது ஒரு பாத்ரூம், வாஷ் பேஷன், மிரர், ஷவர்,
பக்கெட் அண்ட் கப். ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இங்கே தாராளம் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். சேம் இப்போ நம்ம லிவிங் ரூம்லேருந்து இந்த பக்கம் நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ளேயும் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. சேம் சைஸ் காட்டு தாங்க. 2 பேர் தாராளமாக படுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் 3 பேர் படுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் காட்டு இருக்குது. அதாவது ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படி வந்தால் படுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரூம்லேயுமே டிவி இல்லை. டிவி பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ரூமில் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் அட்டாச்மெண்ட்ஸ் தான். இங்கே ஒரு கபோர்டு, ஒரு மிரரு, பாத்ரூம் சேம் கண்டிஷன்ஸ். பாத்ரூம் வாஷ் பேஷன் இருக்குது, டாய்லெட்டு, இங்கேயும் மிரர் இருக்குது, ஹேங்கர், ஷவர், பக்கெட் அண்ட் கப். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகே, இதுலேயும் ஒரு பால்கனி இருக்குது. இப்போ நீங்கள் 2 ஃபேமிலி 2 கப்புள் அப்படி வந்தாலும் நம்ம இது ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருந்து உள்ள வியூ பாருங்கள். இந்த பால்கனியிலேருந்து உள்ள வியூ. இது நம்ம அந்த பால்கனி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த பால்கனி. அடுத்து சில்வர் ராக்னு போர்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சிங்கிள் பெட்ரூம், கொஞ்சம் லக்ஸூரியஸ் வில்லா, ப்ரீமியம் வில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போக போகிறோம் வெளியில். சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 ஃபேமிலி வந்தீங்கன்னா தங்குறதுக்கு சூப்பரான வில்லாங்க. அது மட்டும் இல்லை, இதில் 2 எக்ஸ்ட்ரா பெட் வச்சுருக்காங்க. இதிலே 2 பேர் 4 பேர் படுத்துக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 20-25 பேக்ஸ். இந்த 3 கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு, பின்ன சைடில் இருக்க சில்வர் ராக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 20-25 பேர்கிட்ட அக்கோமடேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா பெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி. ஸோ பெரிய குரூப் வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் வில்லா நம்ம எடுத்து ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது இந்த சிங்கிள் பெட்ரூம் வில்லா வந்துட்டோம். சில்வர் ராக் இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த சைடில் இருந்தால் நம்ம வரணுங்க. இந்த வியூ கொஞ்சம் பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்பேசியஸான சிங்கிள் பெட்ரூம் வில்லா. இதுதான் ஆக்சுவலி கிங் சைஸ் காட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக படுத்துக்கலாம், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே ஒரு சேர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேன் இருக்குதுங்க, பட் இங்கே தேவைப்படாது இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு. ஸோ ஒரு டிவி அட்டாச்ட். இதில் ஒரு வியூ இருக்குது, சைட் விண்டோ வியூ. இங்கேயும் ஃப்ரண்ட் விண்டோ வியூ ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வெளியில் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, சேம் வியூஸ். இங்கே எக்ஸ்ட்ரா பெட் வச்சுருக்காங்க. இன்கேஸ் இப்போ இதில் ஒரு 3-4 பேர் படுத்துக்கிட்டாலும் இதில் பார்த்திங்கன்னா 3-6 பேர். ஸோ 6 நாள் 10 பேர் இந்த ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். நல்ல ஸ்பேசியஸான ரூம்ஸ். இங்கே ஒரு கப்போர்ட் இருக்குது, டஸ்ட்பின், வெரி ஸ்பேசியஸ் பாத்ரூம், ஷவர், சமைக், வாஷ் பேசின், மிரர், எல்லாத்துலேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியான வியூ. இது வந்துட்டு ஒரு கப்புள் வந்தாலும் நீங்கள் சூப்பராக ஸ்டே பண்ணிட்டு போகலாம். கப்புளுக்கும் பெஸ்ட்டு, குரூப் ஸ்டே வந்தாலும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணலாம். ஒரு ஃபேமிலி வந்தாலும் இந்த ரூம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணலாம். ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி வந்தாலும் இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பக்கா வில்லாவாக இருக்குதுங்க. வெளியில் பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு டைனிங் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டீ அண்ட் காஃபி நீங்கள் இங்கே வச்சு குடிச்சிக்கலாம். பின்ன மேலே நமக்கு செப்பரேட்டாக டைனிங் இருக்குதுங்க. கிச்சன், டைனிங், அதெல்லாம் நம்ம பார்ப்போம்.
ஓகே, நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூம் வில்லாவும் அந்த சிங்கிள் பெட்ரூம் வில்லாவோட வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பில்டிங்கோட மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வில்லா இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதெல்லாம் மாற்றலை. ஸோ இது என்ட்ரன்ஸ். இங்கேருந்து வியூ நல்லா சுற்றி பச்சை பசேல்னு மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகுதுங்க. செம்மையாக இருக்குது. அதுவும் மதியம் 12:10 கரெக்டாக அந்த டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஸ்டாஃப்ஸோட அக்கமடேஷன் அவங்க உண்டாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டோரை திறந்து போவோம். ஓகே, இதோட பேர் ஆலிவ், சில்வர் ரோக்கு, இது ஆலிவ்னு வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 நான் காட்டலை, என்னென்னு பார்த்து நான் சொல்கிறேங்க. ஓகே, இதோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதில் ஒரு சின்ன டீப்பாய், இதிலே ஒரு கிங் சைஸ் காட்டு பெருசாகவே இருக்குது. 3-4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. இதை தாண்டி இதை சுற்றி நமக்கு வியூ தாங்க, கம்ப்ளீட்டாக வியூ வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 270 டிகிரி இருக்குமா பாருங்கள். இங்கேருந்து இது ஃபுல்லாக வியூ தான். இது ஃபுல்லாக அந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஃபுல்லாக வியூ தான், அவுட் சைட் வியூ. செமையாக இருக்குது. ஸோ அங்கே தெரிகிற பார்த்தீங்கன்னா ஒரு டேமுங்க. இது வந்து பட்டிஷேரி டேம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சுன்னா இது அந்த ஏரியாவும் பார்க்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட வியூ பார்த்துட்டோம். பெட்ரூம் த சேம். இங்கே ஒரு அட்டாச்டு டிவி இருக்குது. இங்கே ஆக்சுவலி சேர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ எடுத்திருக்காங்க. இல்லைன்னா இந்த இடத்துல சேரெல்லாம் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இதில் ஒரு சின்ன கப்போர்டு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கப்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்டு டிவி and here also spacious bathroom, wash basin, shower, mirror மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 ரூமு ப்ளஸ் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஸ்பேசியஸான ரூமு. அதெல்லாமல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஆலிவ் சிங்கிள் பெட்ரூம் வில்லா எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்க ப்ரொவைட் பண்ணுற கிச்சன் ஃபெசிலிட்டிஸ், டைனிங் ஃபெசிலிட்டிஸ், வேறு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட கிச்சன் ரிசப்ஷனை பார்த்துருவோம். ரிசப்ஷன் ஆக்சுவலி மேலே வச்சுருக்காங்க, ப்ளஸ் அங்கே தான் கிச்சன் ஃபெசிலிட்டி அண்ட் டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ ரிசப்ஷன் வந்துட்டோம். இதுதான் ரிசப்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே டோர் அடைச்சி வச்சுருக்குது, அதுதான் கிச்சன். ஸோ இந்த ஏரியா பாருங்கள். ஸோ அது கேம்ஃபேர் ஏரியா, நான் அது பக்கத்தில் காட்டுறேன். இது டைனிங் ஏரியாங்க. அருமையான ஒரு வியூ இருக்கிற ஒரு சூப்பரான டைனிங் ஏரியா. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கோ, டின்னர் சாப்பிட்றக்கோ, நைட்டு லைட்டிங்கெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டிங்ஸோட இது பாருங்கள், விசிபிள் தெரியுதுங்களா? இதெல்லாம் நைட்டு லைட்டு ஆன் பண்ணும்போது செம்மையாக இருக்கும், செம்ம ஃபீலிங்காக இருக்கும் இங்கேருந்து. ஓகே, ஸோ இதோட வியூ இங்கேருந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு வந்த 3 பெட்ரூம் வில்லா அண்ட் சிங்கிள் பெட்ரூம் ப்ரீமியம் வில்லா. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம பார்த்துட்டு இப்போ மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து டைனிங், உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஈவினிங் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4 ஷட்டில் பேட் இருக்குது. ஸோ 4 பேர் ப்ளே பண்ணுறதுக்கு ஷட்டில் கிரவுண்டுங்க. ஸோ மேலே காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டைனிங் இடத்துலையே ஒரு ரோலிங் சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க இல்லையா? இங்கே ஒரு டஸ்ட்பின்,
பின் கேரம்ஸ் எல்லா செட்டப் இருக்குது, எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலி குழந்தைங்களோட வந்தீங்கன்னா விளாட்றதுக்கு அவங்களுக்கு கேரம்ஸ் இருக்குது, ஷட்டில் இருக்குது, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்டர்டெய்னிங் நல்லா போகும். வெளியிலே நீங்கள் போகலன்னா கூட இங்கே என்டர்டெயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஊஞ்சல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பின்ன நைட்டு டிஜே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேம்ப் ஃபயர் வித் மியூசிக், அதுக்கு ஒரு மைக் வித் ஸ்பீக்கர். பின்ன இந்த ஐட்டம்ஸ் இது பேர் என்னப்பன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்ன இங்கே பின்னாடியே நமக்கு கை கழுவுறதுக்கு இடம் இருக்குங்க. ஸோ ஆல் ஓவர் கம்ப்ளீட் செட்டப் பார்த்தீங்கன்னா செம்ம செட்டப். அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி நீங்கள் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் இங்கே இருப்பீங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான கிளைமேட் இருக்கிற காந்தலூர் ஏரியாவுக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ கிச்சன் பார்த்துருவோமா. ஸோ இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ், சிலிண்டரு, எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போதைக்கு சிலிண்டர் வந்துட்டு வெளியில் வச்சுருக்காங்க, இங்கே தெரியல. இந்த ஓஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ வெளியிலேருந்து வருது கேஸு. ஸோ அத்தியாவசிய பாத்திரங்கள் இருக்குது, கப் அண்ட் சாசஸ், பின்ன மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ், உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் யூசேஜ்னு சொல்லிட்டு செப்பரேட் காஸ்ட் நம்ம பே பண்ணணுங்க. பே பண்ணால் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து அக்காமடேஷன் காஸ்ட்டில் இன்க்ளூடட் ஆகாது. அப்புறம் என்ன உங்களுக்கு பார்பிக்யூ கிரில் செட்டப்புக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டீல் தான் இருக்குது. பின்ன குக்கர் இருக்குது, அத்தியாவசிய பாத்திரங்கள் இருக்குது தாராளம். பின்ன இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணணும், உங்களோட கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க ஸ்பேஸ் எங்கேயாவது கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற இடத்துல எங்கேனாலும் மேபி அந்த கேம்ப்ஃபயர் ஏரியா, நம்ம கேம்ப்ஃபயர் ஏரியா பார்க்கலாம் இல்லையா பக்கத்தில், கேம்ப்ஃபயர் ஏரியா இல்லை இந்த பக்கம் இங்கே பாருங்கள் உள்ளி தான் நினைக்கிறேன் இல்லையா, உள்ளியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு குட்டி விவசாயமே நடந்துகிட்ருக்குது. உள்ளியா இல்லை வெள்ளைப்பூடான்னு தெரியல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கேம்ப்ஃபயர் லொக்கேஷன். ஸோ இங்கே கேம்ப்ஃபயர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு உண்மையிலே நைட் டைம் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. கேம்ப்ஃபயர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் லைட்டிங்ஸ் செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஒரு ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு. இந்தளவுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விதத்துலேயே நீங்கள் ஒரு 20 பேர் 25 பேர் நீங்கள் உங்கள் ஃபேமிலி டூரோ இல்லை உங்களோட கார்ப்பரேட் டூரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் மட்டும் வந்தீங்கனாலும் சரி, இல்லை கேர்ள்ஸ் மட்டும் வந்தீங்கனாலும் சரி, 20-25 பேர் வந்தீங்கன்னா ஃபுல்லாக அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வில்லாங்க. இந்த கம்ப்ளீட் வில்லா நீங்கள் ஆக்குப்பை பண்ணி நீங்கள் செம்மையாக ஷட்டில் விளாட்லாம். நமக்கு ஷட்டில் கிரவுண்டு நான் உங்களுக்கு காட்டலை, அது ஒன்று காமிச்சிடுறேன். ஷட்டில் கிரவுண்ட் இருக்குது, பாஸ்கெட் பால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேரம்ஸ் இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குங்கிற மாதிரி தான் தரமாக எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீ பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் சொல்லுவேன், கெஸ்ட்டு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஒரு வில்லேஜ் தாங்க, காந்தலூருங்கிறது ஒரு வில்லேஜ் தான். ஸோ இதில் வந்துட்டு கிளைமேட் தான் மெயின். மூணாரோட கிளைமேட்டுக்கு ஈக்குவலான கிளைமேட் இருக்கிற இன்னொரு இடம் தான் காந்தலூர். ஸோ காந்தலூர் ஆல்சோ ஏ ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா காந்தலூர் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட் இன் சவுத் இந்தியாவில். ஃபஸ்ட் அவார்டு காந்தலூருக்கு தான். ஸோ காந்தலூர்லேருந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவோம். ஸோ இதுதான் ஷட்டில் கிரவுண்ட். பார்த்தீங்கன்னா ஷட்டில் கிரவுண்டுன்னு ஒரு அமைப்பாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் லேண்டில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே. பின்ன பாஸ்கெட் பால் வந்து விளாட்லாம். கூடைப்பந்து, பாஸ்கெட் பால் கூடைப்பந்து ரெண்டும் ஒன்று தானா, வேறு வேறையா? ஓகே, இதுதான் நம்மளோட கிச்சன், டைனிங் அண்ட் அக்காமடேஷன். ஸோ எல்லாமே சிங்கிள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வியூஸ் எல்லாம் பாருங்கள். அதாவது ரொம்ப வண்டி சவுண்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப காமாக இருக்குங்க ஏரியா. எனக்கு பர்சனலாக இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இதை கண்டிப்பாக உங்களுக்கும் காட்டணும்னு நான் விருப்பப்பட்டதுக்காக தான் நான்
வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வில்லாவை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதை பார்த்துட்டு இதை புக் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மூலியமாக தான் புக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் ஃப்ரம் மறையூர். ஸோ நம்மக்கிட்ட மறையூர், அதாவது என்னோடய லொக்கேஷன், நான் இருக்கிற லொக்கேஷன் மறையூர். நான் ப்ரொவைட் பண்ணுற டூரிசம் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கேரளாவில் மெயினான டூரிசம் ஸ்பாட்டான மூணாறு, தேக்கடி, வாகமன், காந்தலூர், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு, பின்ன வேறு என்ன, கொச்சினில் இருக்குது நம்ம சர்வீஸு, பின்ன ஆலப்பி போட் ஹவுஸ் இருக்குது. இதை தாண்டி ஊட்டி, கொடைக்கானலில் மட்டும் நான் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். பின்ன சிக்மங்களூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது. இதெல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஆல் டைப் ஆஃப் ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட் கேட்டகரி காட்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கான காஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. காஸ்ட் டீட்டெயில்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் அடல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கப்புள் மட்டும் வரோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு காஸ்ட்டாக இருக்கும். அந்த சிங்கிள் பெட்ரூம் வில்லா மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா 6,000 வரும் ஒரு நாளைக்கு, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரிங்களா? பட் சீசன் வைஸ், ஆஃப் சீசன் வைஸ், ஃபெஸ்டிவல் சீசன் இந்த மாதிரி டைம் வரும்போது ரேட்டு வேரியபிள் ஆகும். அதனால் என்னால் ரேட்டு இப்போ கரெக்டாக ரிவீல் பண்ண முடியாது. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க எத்தனை பேர் வர்றீங்கன்னு. ஸோ உங்கள் பிளானை எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் ஃபுல் வில்லா எடுத்துக்கிறோம், இத்தனை பேர் வரோம் அப்படின்னா அத்தனை பேர் அக்கமடேட் பண்ண முடியுமா, அத்தனை பேருக்கு பெர் ஹெட்டு காஸ்ட் எவ்வளோ வரும், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் உள்பட இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பேசலாம். ஸோ அது இந்த வீடியோவில் என்னால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்க வேண்டி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நான் எடுத்தது. சரிங்களா? ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இது எப்படி புக் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் தரேன். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வேணுமா ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லேயே டாரிஃப் டீட்டெயில்ஸு, புக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே நான் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.